அழைக்கின்றேன். இருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய புரட்சி வாழ்த்துக்கள். என் அன்புக்குரிய சொந்தங்களே, இந்த கனிமொழி அக்காவைத்தான் நாங்கள் ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கிறோம். ஏன்னு கேட்டாக்கா, இந்த டாஸ்மார்க்கெல்லாம் கொஞ்சம் இந்த தேர்தலில் இப்போ வாக்கு கேட்க வந்தாங்கன்னா கேளுங்கப்பா. நம்ம மாற்று கட்சி சகோதரர்கள் கேட்க மாட்டீங்க. ஏன்னு கேட்டால் 500 ரூபாய் கொடுத்து உங்கள் வாயில் சப்புன்னு அடிச்சிருவாங்க. அப்போ பேச முடியாது. அங்கங்கே கிளையில் உறவுகள் இருக்கீங்க. ஓட்டு கேட்க வரும்போது கேளுங்களேன். 35-25 வயசுக்கு மேலே தமிழ்நாட்டில் இளம் விதவைகள் எல்லாம் அதிகமாயிட்டாங்க. நாங்கள் வந்தவொடனே கையெழுத்து டாஸ்மார்க் தான் இன்னமும் மூடலையே. எத்தனையோ வாக்குறுதிகள் இந்த மாதிரி கொடுத்துட்டு குடும்ப தலைவிக்கு 1000 ரூபான்னு சொன்னாங்க, அதையும் கொடுக்கல. இப்போ சுடிதார் போட்டவங்களுக்கு தான் கொடுப்பேன், புடவை கட்டினவங்களுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் தகுதி ஏற்றவங்க தகுதி இல்லாதவங்க எல்லாம் பிரிச்சுட்டு இருக்காங்க. 5 பவுனுக்கும் கீழே அடகு வச்சாக்கா நாங்கள் எல்லாம் தள்ளுபடி பண்ணிடுவோம். நாங்கள் அதே நேரம் அங்கங்கே வாக்கு கேட்க தைரியமாக தான் வராங்க. அவங்கெல்லாம் தைரியமாக வராங்க. 1000-2000 கொடுப்பாங்க. வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க. செவுத்துல சின்னம் வரையறதுக்கு சூரிய ரெட்டையிலையை விடுறீங்க. மைக் சின்னத்தை வரைய போனால் எங்கள் செவுத்துல சின்னம் இருந்தால் அந்த கட்சிக்காரன் தரமாட்டான். ஓட்டவன்னா மறைமுகமாக போடுறோம். ஆனால் மைக் சின்னம் தான் கொடுக்க போகிறதே அவன் தான் 500-1000. அதையும் கொடுக்காத போய் பண்ணுறீங்களேன்னு சொல்லி கேட்குறாங்க எங்களை மக்கள். சரி வாங்கிக்கோங்க, பரவாயில்ல. கொள்ளடிச்சு வச்சிருக்கான், மழை அடிச்சு மண் அடிச்சு டாஸ்மார்க் வித்து வச்சிருக்கான், வாங்கிக்கோங்க. ஓட்ட மைக் சின்னத்துக்கு நன்றி விசுவாசமா போடுங்க. ஏன்னு கேட்டா அவங்க கொடுத்த வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றல. இல்ல நீங்க மட்டும் 500 ரூபாய் வாங்கிட்டு கரெக்டா நாங்க வாங்கின காசு கொடுத்தவனுக்கு போடுன்னு போடாதீங்க. உங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருந்தா நல்லது செய்யணும், நாட்டுக்கு மக்களை காப்பாற்றணும், மண்ணை காப்பாற்றணும் இருந்தா உங்க வாக்க மைக் சின்னத்துல வாக்களிங்க. நல்லது ரொம்ப உங்களுக்கு. நீங்க மாட்டுக்கு வாக்க 8ஆம் நம்பர் பட்டாளில் போட்டுருங்க. நாடாளுமன்றத்தில் உங்க வாக்கு குரலா ஒலிக்கும். இந்த மக்களுக்காக, நாம் தமிழ் மக்களுக்காக நம்ம ஜெகதீஷ் பாண்டி அண்ணன் குரல் கொடுப்பாரு பாராளுமன்றத்தில் போய். மற்றவங்கள மேசத்தட்ட போறவர் இல்லை நம்ம எம்பி. நாம் தமிழ் கட்சியில போறவங்க எல்லாம் மேசத்தட்ட போறவங்க. இப்ப இங்க நடந்த நம்ம ஸ்ரீமதி வழக்குக்கு இவங்க எல்லாம் நீதி வாங்கி கொடுத்துட்டாங்களா? பொள்ளாச்சியில் நடந்ததுக்கு எதிர்கட்சியில் இருந்துட்டு இவர் என்னமோ நீதி வாங்கி தர வாங்கி கொடுத்துட்டாரா? அன்னைக்கு 2500 ரூபா கொடுத்த எடப்பாடி ஐயா இவங்க சொன்னாங்களே, இன்னும் 1500 ரூபா போட்டு 5000 கொடுக்கலாமேன்னு சொல்லி சொன்னாரு. சில தம்பிங்கெல்லாம் சொல்றீங்க மேடையில் பேசும்போது வாய்க்கு ஐயோ சேச்சா தப்பா இதை பேசிட்டேன் அதை பேசிட்டேன். கவலையப்படாதீங்க. ஏன்னு கேட்டாக்கா, இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க எல்லாமே தப்பா தான் பேசுறாங்க. நல்லா எடுத்து பாருங்க, அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் 1100 மார்க் எடுத்த நம்ம அனிதா 1700 மார்க் அப்படின்னு வளர்றாரு. அதையெல்லாம் நீங்க வலையலியில தட்டி பாருங்க. ஒருத்தர் சொல்றாரு பனவெள்ளி பயிர் செஞ்சிருக்கலாம்னு சொல்றதுக்கு பனவெள்ளி மயிர் செஞ்சிருக்கலாம்னு சொல்லிட்டு சேச்சான்றாரு. இதெல்லாம் நீங்க எடுத்து தட்டி பாருங்க. இன்னும் ஸ்டாலின் நீங்க தப்பா பேசிட்டோன்னு வருத்தமே படக்கூடாது. நமக்கு இதுதான் ஆரம்பம். அதே போல இந்த டாஸ்மார்க் பிடிச்சி, அதாவது வீதிக்கு ஒரு கடை திறந்துருவாங்க. நாடு டாஸ்மார்க் ஆக போகுது. இங்க கஞ்சா விற்கிறவங்களுக்கு கேள்வி கிடையாது. ஓம் பிள்ளையும் என் பிள்ளையும் தான் குடிச்சு தெருவில் கிடக்குது. இன்னைக்கு எந்த எம்எல்ஏ பிள்ளை, அமைச்சர் பிள்ளை, ஸ்டாலின் பிள்ளைய குடிச்சு தெருவில் கிடக்குது. இன்னைக்கு ஓம் பிள்ளையும் என் பிள்ளையும் குடிச்சு தெருவில் கிடக்குது. நம்மளாம் ஆத்துல, ஏரியில, குளத்துல, கொட்டையில எல்லாம் தனியா போய் குளிச்சோம் இல்லையா? நமக்கு பாதுகாப்பு இல்லை, ஒன்றும் இல்லை, எந்த பயமும் இல்லை. நானா ஆண்களோட போய் சமமா ஓடையில எல்லாம் குளிப்பேன் செட்டியோட. ஏன்னா நம்மளுக்கு பயம் என்னன்னு தெரியாது. இன்னைக்கு இவங்க ஆண்டு வச்சுக்கிற லட்சணம் டாப்ல வச்சுக்கிறாங்களா இந்தியாவை? நாங்க நல்ல ஆட்சியை கொடுத்துருக்கோம், விடியல் ஆட்சியை கொடுத்துருக்கோம். என் பொட்ட பிள்ளைலாம் பள்ளிக்கூடம் போனா ஊடு திரும்பி வருமானே பயமா இருக்குது. இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லை. பொட்ட பிள்ளைய தான் பாதுகாக்க முடியும்னா ஆண் பிள்ளைய கூட பாதுகாக்க முடியல. ஏன்னு கேட்டா கொண்டு போனா கண்ணு, கிட்னி, இந்த மூத்திர பையன், இறப்பையன், கல்லீரலாம், மண்ணீரலாம் எல்லாமே உயிரோட வெட்டி எடுத்து அறுத்து எல்லாம் விற்பனை பொருளா விற்கிறாங்கன்னு பெத்தவங்களுக்கு இன்னைக்கு நிம்மதியா தூங்க முடியுமா? இந்த டாஸ்மார்க், இந்த கனிமை அம்மா சொன்னதை நிறைவேற்றல. இல்ல இன்னைக்கு திமுக காரங்க வாக்கு கேட்க வந்தா ஒரு மக்களாவது சாலை சரியில்லை, ரோடு சரியில்லை, தண்ணி சரி, ஏதாவது கேள்வி கேட்குறீங்களா? நாங்க போன இடத்துல எல்லாம் எங்களை கேள்வி கேட்குறீங்க. நாங்க பதில் சொல்ல வேண்டியது ஒரு முறை பட்டு பாருங்க. இந்த நாம் தமிழ் பிள்ளைகள் என்னத்தான் செய்யறன்னு பாருங்க. வெறும் வயசான கேள்விகளை ஊரா வண்டியா நிறுத்தி வண்டியில ஏத்திட்டு 200 ரூபா 300 ரூபான்னு கொண்டு வந்து இந்த கூட்டத்தில் கொண்டு வந்து லாரியா வண்டியா இறக்கிறது பெருமை
கிடையாது. இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் உணர்வோட ஒருத்தர் காசு இல்லாத தன்னுடைய சொந்த பைசால வந்து மழையே அடிச்சாலும் சரிதான், பொழுதுக்கும் வெயிலே அடிச்சாலும் சரிதான், அதுல இருந்து களைஞ்சு போவாத என் அண்ணனுடைய கூட்டம் முடிகிற வரைக்கும் புயல் காற்று மழை எது வந்தாலும் உணர்வோடு நிக்கிறான் பார், இவன் தான் உண்மையான தொண்டை. நீ சொல்றல 100 கோடி தொண்டனை வச்சுட்டு நாங்கெல்லாம் இருக்கோம்னு சொல்லி அவ்வளவு தைரியம் இருந்தா 40 தொகுதியிலும் செந்தமிழ் சீமானை எதிர்த்து ஒத்தையா போட்டியிட தில்லு இருக்கா? தில்லு இருக்கா உங்களுக்கு? இன்னைக்கு யாருக்கு தில்லு இருக்கு? இன்னைக்கு பெரிய கட்சின்னு சொல்றீங்களே, காசு கொடுக்காதவங்களால வாக்கு கேட்டீங்கன்னா எம்எல்ஏ பொண்டாட்டி கூட வாக்கு போட மாட்டான், எம்எல்ஏ பொண்டாட்டி கூட வாக்கு போட மாட்டான். இவனா ஊருக்குள்ள கொடியேத்து. நான் முந்தானத்து எங்க ஊர்ல எம்பி வர சொல்லி சும்மா குச்சியில கொடி 10 கோடி கட்டினேன். எங்க ஊர்ல இருக்கிற பையன் என்னமோ தோக்கடிக்கிற மாதிரி இன்னைக்கு அவங்க எம்எல்ஏ வரான்னு கொடியை நட்டு இருக்கான். நாங்க வந்து அதாவது நரி மேல இருக்கிற சூடு இயற்கையானதான், நாய் சூடு போட்டுக்கிட்ட கதையா இன்னைக்கு இளைய மக்கள் எல்லாம் திரும்பி வந்துட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் போனாக்கா இளைய தலைமுறை பூரா செந்தமிழ் சீமானத்தான் தெரியும், வேற யாரையும் தெரியாது. இங்க வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி கூறி இன்னும் விடிய வரைக்கும் பேசுவோம், என்ன விட்டா பேச ஆதங்கம் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் செந்தமிழ் சீமானுடைய தங்கச்சி சீமான் மாதிரி தான் பேசுவோம், செந்தமிழ் சீமானுடைய தம்பி சீமான் மாதிரி தான் பேசுவோம், விடிய வரைக்கும் பேசுவோம். ஆதங்கம் இருக்கு எங்களுக்கு, சொல்றதுக்கு 1000 வார்த்தைகள் இருக்கு. எங்களை சொல்றதுக்கு மேடப்பட்டு ஒரு வார்த்தை இல்ல. இன்னைக்கு மேடையில மயிலாட்டம், ஒயிலாட்டம், பறைச பல ஆட்டங்கள் இருக்குது. இதெல்லாம் வச்சு கூட்டாது இந்த திமுக திராவிட கட்சிகள்லாம் 4 பெண்களை ஆட விட்டு நம்ம தங்கச்சி என் புள்ள மாதிரி இருக்கிற பிள்ளைங்களை ஜட்டியோட ஆட விட்டு கூட இந்த கூட்டம் வரல. தாத்தா அப்பா வயசுல இருக்கிறவன் என்ன நினைக்கணும்? நீ என்ன நினைக்கணும்? நல்லா தெரிஞ்சுக்கங்க. என் பிள்ளையும் உன் பிள்ளையும் தான் குடிச்சிங்க குட்டிசரா போவோம். இந்த நாடு ஏழை அடைஞ்சு விட்டா பல நாட்டுல இடத்த வாங்கி வச்சுக்கிறான், பல நாடுகள்ல தஞ்சம் அடைஞ்சவன் போயிருவான். இன்னைக்கு மக்கள் உங்களுக்காக நாம் தமிழ் கட்சி மக்களோடு கூட்டணி வச்சு தனிச்சு நிக்குது. எங்க நம்புங்க, எங்களை நம்புங்க. 500 1000 எத்தனை நாளைக்கு நீங்க சாப்பிட்டுருவீங்க? இந்த எம்பி எலெக்ஷன் வந்தா யாருக்குமே தெரியாது, எலெக்ஷனுங்கிறதே யாருக்கும் தெரியாது. ஆனா இப்ப தெரியும். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி விடைபெறேன். இன்னும் இருக்கிறவங்க பேசணும். நாம் தமிழர், நாமே தமிழர்.